இடைநிறுத்தம். இதெல்லாம் புது கண்டுபிடிப்பா இருக்கு. அப்ப கல்லூரியை நம்ம குறை சொல்ல வரல, வாய்ப்புகள் எது எது எங்க போனோம். அப்ப இதுக்கு போனா இப்படி ஆயிரும், பேசிடுவாங்கப்பா, வெறும் முட்டாளாவே இது, சினிமா மட்டும் பாரு. அதே லயோலா கல்லூரியில ஓவேஷன் ஒரு நிகழ்ச்சி நடக்கும், கலை நிகழ்ச்சி, வருஷம். நானும் அந்த முதல் வருஷம் போனப்ப 2003 அப்போ தனுஷ் காதல் கொண்டேன் படம் நடிச்சு முதல்ல ஹீரோ வாங்குறாரு. அப்போ ஹீரோ வரப்ப நடிகர்களெல்லாம் கூப்பிடுவாங்க, கலை நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும், நடுநடுவில் தனுஷ் வருவார், சூர்யா வருவார், ஓவியா வரும். அப்படி அவங்க உள்ளே வந்து அந்த மேடை கிட்ட போகிறதுக்குள்ளே எல்லாம் ஏறி அடிப்பாங்க, டம்மு டும்மு டும்முன்னு. கொஞ்சம் தற்கொலைங்க அடிக்குதுல்ல. அப்போ யோசிப்பேன், எதுக்குடா நீங்களை கூப்பிட்டு வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அந்த ஓவேஷன் மட்டும் பார்க்குற கூட்டமா, அந்த ஓவேஷனில் மட்டும் பங்கேற்கிற கூட்டமா, இப்படி இருந்த கூட்டமாக இருந்தாலும் நானும் தற்கொலையாக தான் இருந்திருப்பேன். நானும் இடைநிறுத்தம் அப்படின்னு என் வேட்புமனுவில் போட்டிருக்கணும், 12ஆம் வகுப்பு இடைநிறுத்தம், இல்லை பிஎஸ்சி இடைநிறுத்தம். அப்போ புரிஞ்சுக்கணும் நம்ம எந்தெந்த வாய்ப்புகளை பயன்படுத்துகிறோம். அப்போ இன்னொரு வார்த்தை வந்து இவங்க அழுத்தி சொல்கிறது என்னன்னா, ஏங்க எங்கேருந்து கற்றுறீங்க, ஏன் எங்கேருந்து கற்றுறீங்க, கரியர்ன்றாங்க. கரியர்னா வாழ்க்கையில் தான் செய்கிற தொழிலில், தான் செய்கிற ஏதோ ஒரு படிப்பு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட், கரியர் டெவலப்மெண்ட்டுன்னுவாங்க. ஒரு தொழில் செஞ்சோம், இதிலேருந்து இந்த நிலைக்கு முன்னேறணும், இந்த நிலைக்கு முன்னேறணும், வருமானம் முன்னேறிச்சு, நம்ம அறிவு அனுபவங்கள் முன்னேறிச்சு, அதுதாங்க கரியர் டெவலப்மெண்ட்டு. கரியர்னா அது ஒரு நோக்கத்தோடு போகிறது தான் கரியர். படத்தில் என்ன எழுதி கொடுக்குறாங்க, என்ன கொக்கோ கோலா ப்ரௌனு கலருடா, எங்கள் அக்கா பொண்ணு ப்ரௌனு கலருடான்னு எழுதுறது வந்து கரியர் கிடையாது. அது கூத்து, கேலி, காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணலான்றது, அது கரியர் வராது. அதை வந்து இவர் கரியர், இவ்வளோ கோடி கரியரை விட்டு வந்திருக்கேன், இத்தனை கோடி கரியரை விட்டு வந்திருக்கேன்னு. நீ உன் நடிப்பை விட்டு வந்திருக்க, உன் தொழிலை விட்டு வந்திருக்க. அது என்ன தொழில்ன்றது அப்புறம் நல்லதா கெட்டதா, அது வியாபாரமா விபச்சாரமான்றது அப்புறம் பேசிப்போம். ஆனால் அந்த கரியர்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு அது ரொம்ப வருத்தப்படணும். நாம் தமிழர் கட்சியில் உள்ளவன் தான் அவன் அன்றாட கரியரை விட்டுட்டு வந்து வேலைக்கு வரான். ஆட்டோ ஓட்டுறதை விட்டுட்டு வரான், கூலி வேலையை விட்டுட்டு வரான். எனக்கே வந்து நீ தொண்டு நிறுவனம் முதியோர் சம்பந்தமாக வேலை பார்த்துட்டு இருந்தேன் உதவி மையத்தில். நீங்கள் தொண்டு நிறுவனத்தில் இருக்கீங்க, வேலையை விட்டுட்டு தான் தேர்தலில் நிற்கணும்னாங்க. சரி அண்ணன் சொல்லிட்டாருன்னே நடந்துச்சு வேலை. அப்போ 20,000 ரூபா சம்பளம், 10,000 ரூபா சம்பளம், அன்றாட கூலியை விட்டுட்டு கரியரை விட்டுட்டு வரதே நாங்கள் தான். அப்போ இதை புரிஞ்சுக்கணும் மக்கள். அவங்க கரியரை விட்டுட்டு நாங்கள் வரோம், கரியர் எங்களுக்கு வருது. சீமான் என்ன சொல்கிறாரு, அனைவருக்கும் அரசு வேலை வாய்ப்பு, ஒருத்தரை விடாமல் அரசு வேலை கொடுக்குறோன்னு சொல்கிறாருல்ல. அன்றைக்கி பரப்புரை பண்ணிவிட்டு இங்கே பிவி காந்தியில் தான் கடைசியாக போயிட்டு இருக்கிறப்போ ஒரு அம்மா வந்து காது கிட்ட வந்து சொன்னிச்சு, ஏம்மா அப்பா என் பையனுக்கு எவனும் பொண்ணே தர மாட்டேன்றான்பா, வேலையே கிடைக்க மாட்டேங்குதுப்பா, படிச்சுட்டு எப்போயாவது நேரம் கிடைச்சா ஆட்டோ ஓட்டுறான்பா. ஏம்மா நானும் வேலையை தாம்மா விட்டு வந்திருக்கிறேன், நீ எனக்கு ஓட்டு போட்டு வேலை கிடைக்கும், உன் பையனுக்கு வேலை வாங்கி கொடுக்குறோம்மா, எல்லாருக்கும் அரசு வேலைன்னு சொல்கிறோமான்னு சிரிச்சுட்டு போயிடுச்சு அந்த அம்மா. இதான உண்மை. இதுதான் கரியரை விட்டுட்டு வர்றது. சும்மா காரில் வர்றது, ஹெலிகாப்டரில் வர்றது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா, இன்றைக்கி கூட நான் வந்தோன்னே முதல்ல இப்போ ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தேன். இன்னொரு பக்கம் நம்ம பரப்புரைக்கு போகிறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏன் இவரை பற்றியே பேசுகிறீங்க, உங்களுக்கு திமுக திட்ட நேரம் இல்லையா, திராவிடத்தை திட்ட நேரம் இல்லையா அப்படின்னு சொல்லி பெரிய அறிவாளி போல நம்மள மண்டை படைச்சவங்க போல கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க தற்கூரியா இருந்துக்கிட்டு. அப்போ இவர் வந்து கரூரில் நடந்த சம்பவம் நடந்தப்போ கூட புறமுதுக்கு காட்டிட்டு பட்டக்ஸை காட்டிட்டு ஓடி போயிட்டாரு பயந்து போய். எதுக்கு இவருக்கு மன தைரியம் வந்திருக்கு, யாரை இதுவரை அவர் வாழ்க்கையில் முதல்ல எதிர்த்திருக்கிறார் அப்படின்றத வரலாறை கொஞ்சம் புரட்டி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். 2022 விஜய் ரசிகர் மன்றம் வந்து அகில இந்திய அளவில் ஒரு கட்டமைப்பு இல்லாமல் இருக்குது, ஒரு நிர்மூலமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சந்திரசேகர் என்ன பண்ணுறாரு, விஜய் மக்கள் மன்றம்னு ஒரு சொசைட்டி ஆக்டில் பதிவு பண்ணுறாரு, ட்ரஸ்ட்டாக பதிவு பண்ணுறாரு அவங்க அப்பா. பதிவு பண்ணி அதில் அவங்க அம்மாவும் ஒரு உறுப்பினர், அந்த சொசைட்டியில் அவங்க அம்மாவும் ஒரு உறுப்பினர். பெத்த அப்பன் தன் பிள்ளைக்கு இருக்கிற கூட்டம் ஒரு நெறிப்படுத்தணும், ஒரு கட்டமைப்பு கொண்டு வரணும், கட்சின்னு இல்லை ஒரு சொசைட்டியாக கொண்டு வரணும், சமூகத்தில் ஏதாவது மாற்றமாக கொண்டு வரணும்னு பெத்த அப்பன் யோசிக்கிறான். உன்னை சினிமாவில் வளர்த்த என் அப்பன் யோசிக்கிறான். இவன் போட்ட உழைக்க அப்பா மேலேயும் ஆத்தா மேலேயும் தான். எங்க கரூரில் காட்டாத தைரியம், பொண்டாட்டி கிட்ட காட்டின தைரியம் அப்பா ஆத்தா கிட்ட தான் முதல்ல காட்டியிருக்கிறான். அப்ப என்ன நல்லது கெட்டது செஞ்சானா அப்பன் என்ன தரமா காட்டியிருக்கிறான். இவங்க ஆரம்பிச்சதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, விஜய் படத்தையோ இல்லை என்னோட படத்தையோ என்னோட கொடியோ இவங்க பயன்படுத்தக்கூடாது. அப்போ உங்கள் அப்பனாவது நல்ல முயற்சி பண்ணியிருக்கிறாரு, வர்ற கூட்டத்தை கொஞ்சம் பக்குவப்படுத்துவோம், எப்படியாவது சமுதாயத்துக்கு பயன்படுத்துவோம்னு யோசிச்சு பதிவு பண்ணி ஏதாவது பண்ணலான்னு பார்த்துருக்கிறாரு. அப்போ பெத்த அப்பனுக்கு எதிராக ஆத்தாளுக்கு எதிராக வழக்கு போட்டவனை நீங்கள் ஏன் பேசுறீங்க, அவரை பற்றி ஏன் பேசக்கூடாது, ஏன் பேசக்கூடாது? இது ஒன்று. இப்போ மனைவி கேள்வி கேட்டோன்னா மனைவிக்கு நோக்கடிக்கிற மாதிரி நீ அடி, என் கூட இத்தனை வருஷமாக அடிமையாக இருந்துட்டு
அப்படின்னு சொல்லி நீ பேரை சொல்ல மாட்டியா, நான் கூட கூட்டிட்டு வரேன்ற பாரில் எல்லாம் மேட்சிங், ஒரே காரு. அது எதுக்கு? தைரியம் கிடையாது. தான் கூட இருந்த மனைவியை நீ விவாகரத்து வாங்கி எங்கே போய் எவங்க கூட போய் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. அப்போ உன்னோட எதிர்ப்பு அரசியல்லாம் உன் கூட உன்னை பெற்றவங்க மேலேயும் உன்னை கட்டுனவங்க மேலே தான் நீ காட்டியிருக்கிற. அப்போ இந்த கெட்ட எண்ணம் இதில் தெரியுதா? இதை நாங்கள் பிஜேபி எதிர்ப்போம், ஆர்எஸ்எஸ் ஏன் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வரக்கூடாது, முஸ்லீமை ஒடுக்குறான், கிறிஸ்தவர்களை அடிப்போம், அது எங்களுக்கு தெரியுது, நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த திருட்டு திராவிடம் தமிழர் அல்லாத ஒரு ஆளை வச்சு நம்மளை சீரழிச்சு நாசம் பண்ணி மோசம் பண்ணி நம்மளை கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் குடி போதை சாராயம் கஞ்சான்னு நம்மளை ரோட்டில் உட்கார வச்சிருக்கிறான், அது எங்களுக்கு தெரியும். நீ இதெல்லாம் பண்ணுவே உன்னை கேட்கக்கூடாது நாங்கள். அப்புறம் எதுக்கு நீ கட்சி ஆரம்பிச்ச? அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து பெரியவங்க தான் புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் மூளை இருக்கவங்க தான் புரிஞ்சுக்கணும். மூளை இல்லாதவங்களுக்கு மருத்துவம் கொடுங்க. அது உங்கள் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, டிக்கின்னு கத்துறதுங்களுக்கு மருத்துவம் கொடுங்க, தெரப்பி கொடுங்க. தெரப்பினா பிசியோதெரப்பினா நான் திடீர்னு கை இழுத்துக்குச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? மருந்து மாத்திரை போட்டுட்டு பிபி மாத்திரையாக போடாமல் ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னா ஒரு 5 மாதம் 6 மாதம் விரல ஆட்டுறது அப்படி நடக்கிறதுன்னு அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் தெரப்பி கொடுக்கணும். நம்ம இந்த தேர்தல் நேரத்துக்கு தெரப்பி பத்த மாட்டேங்குது. ஒரு வீட்டு வாசலில் போகிறப்பையும் இந்த தேர்தல் ரொம்ப மிக விரைவாக அறிவிச்சுட்டாங்க. இதை நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதனால் இவங்களை பெருமை பீத்தாதீங்க. என் பையன் விஜய் ரசிக, என் பொண்ணு ரசிகர்னு அது வந்து ரொம்ப கொச்சப்படுத்துறது. இப்போ ஒரு 12 வயசு பொண்ணு, வயசுக்கு வராத பொண்ணு ஒரு பையனை கூட்டிகிட்டு சும்மா ஜாலியாக பேசுது அப்படின்னா பெத்த அப்போன்னு ஆத்தாலும் என்ன பண்ணுவாங்க? உடல் ரீதியாக தகுதி இல்லை, மன ரீதியாக தகுதி இல்லை, இந்த சூழ்நிலையை கடத்துறதுக்கு பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு தான் பார்ப்பாங்க. ஊரே நெய்து. என் பொண்ணு 12 வயசு ஆனா வயசுக்கு வரலாம், நான் போன் அனுப்பிவிடுவியா? இதுதான் அந்த கூட்டம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிவகாமி அம்மையார் காலனியில் பரப்புரை பண்ணிட்டு இருக்கிறப்ப மொட்டை மாடியில் ஒரு திமுக கொத்தடிமை மறைமுகமாக வந்து நின்றுக்கிட்டு நான் உங்ககிட்ட பேசணும், சட்டை போடாமல் ஒருத்தர் வந்தார். உங்கள் சாட்டைக்கு வாய் சரியில்லை அப்படின்னாரு. என்னங்க பிரச்சனை அப்படின்னா, சீமானும் கொஞ்சம் தப்பாக பேசுகிறாரு, என்னங்க பிரச்சனை அப்படின்னா, இந்த கூட்டத்தை என் புருஷனே கூட்டிகிட்டு போய் விடுவான்னு சொல்கிற கூட்டத்தை எப்படிங்க திட்டுறது, இப்படி தானங்க திட்டணும் அப்படின்னோடனே பேச்சு கொடுத்தோடனே அதுக்கு கேள்விக்கு பதில் இல்லை. அப்போது சமுதாயத்தை பார்த்து கோபம் கொண்டு தமிழர்கள் திராவிடத்தால் வீழ்ந்தோம், ஆரியத்தால் வீழ்ந்தோம் நம்ம கலங்கான வர்றப்போ 2 பூனை பீயும் நாய் பீயும் கலந்து கொண்டு வருவோம்டான்னு இன்னொருத்தன் வந்தானா அவனை அடிக்கணுமா அடிக்கக்கூடாதா? அப்போ இதுதான் எங்கள் நோக்கம். அதான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இப்போ சாட்டை துரைமுருகன் தொடருவார்.